எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ரேம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவீங்க. ஆனால் வெயிட் லாஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுகர் கட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் கூட. ஓகேங்களா? ஸோ சுகர் கட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணி ஒரு கண்ட்ரோல் எடுத்து சுகரை கட் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்களே நினச்சாலும் நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு சுகர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அந்த சுகர் கட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா மேபி சுகர் கட் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள்லாம் ஓகே, இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா, ஓகே நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குறதுக்கு, ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக சுகர் எடுத்துக்கிறது டீ காஃபி குடிக்கிறதுனால தான் நம்ம சுகர் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ காஃபி டீ முடிஞ்ச அளவு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் சுகர் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், கிரேவிங்ஸ் இருக்கும், பசி இருக்கும், தலைவலி இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 டேஸ் நீங்களாவே இருக்க மாட்டீங்க. எதை பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிச்சலாக, கோவமாக, உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு மாதிரி எரிச்சலாக வரலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதை பண்ணி ஆகணுமா அப்படின்னு ஒரு தாட்ஸ் கூட வரலாம். ஸோ இதை கஷ்டப்பட்டு ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பசி எடுக்கும் போதெல்லாம் நிறைய தண்ணி குடிக்கிறது, இல்லை டீ காஃபி குடிக்கணும். யூஸ்வலாக நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் சுகர் அதிகமாக எடுத்துக்கிற காஃபி டீ குடிக்கிறதுனால தான். ஸோ டெய்லி ஒரு டம்ளர் காஃபி குடிக்கணும் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் நம்ம சுகர் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஒரு 2 டைம் காஃபி டீ குடிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 3 டேபிள் ஸ்பூன் சுகர் நீங்கள் அதுலேயே எடுத்துக்கிறீங்க. ஸோ காஃபி டீயை கஷ்டப்பட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காஃபி டீ குடிக்கணுன்ற கிரேவிங்ஸ் வர டைமில் ஹெர்பல் டீஸு, க்ரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் டீ, பிளாக் டீ அதுலேயே கூட நீங்கள் டைரெக்டாக வெறும் டீ ப்ளஸ் வாட்டர் அதை மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் அதை எடுத்துக்க ட்ரை பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் க்ரீன் டீ, பிளாக் டீலேயே நம்ம ஒயிட் சுகர் இல்லாமல் ப்ரௌன் சுகரு, ஹனி அந்த மாதிரி போட்டு அந்த ஃப்ளேவர் எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பிளெயினாக குடிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ டீ காஃபி கிரேவிங்ஸ் வர டைம்லலாம் பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ வித்தவுட் சுகர், சுகர்னா ஆல் டைப் ஆஃப் சுகர் எதுவுமே இல்லாமல் டீ ப்ளஸ் வாட்டர் அது ரெண்டும் மட்டும் மிக்ஸ் பண்ணி அந்த டீ குடிச்சிட்டே வாங்க. ஸோ உங்கள் டீ காஃபிக்கான அந்த கிரேவிங்ஸும் கம்மியாகும். ஸோ ரொம்ப பசி வரும்னு சொன்னாங்க. ஸோ பசி வர டைமில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எதுனா எடுத்துக்கோங்க. இல்லை ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் மக்கன்னா, உப்பு கடலை, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஏன் சிம்பிளாக இதெல்லாம் இல்லை அப்படின்னா தேங்காய் இருந்தது அப்படின்னா தேங்காய் சில் ஒரு 2 சில் சின்ன சின்னதாக ஒரு 2 பீஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பசியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அதில் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்குமா. ஸோ அது உங்களோட ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது இல்லை அப்படின்னா பனானா சாப்பிடலாம். எழுந்தோடனே மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் பனானா எடுத்துக்கக்கூடாது, அது அட்வைசபிள் இல்லை. ஸோ அதை தவிர மற்ற எந்த டைமில் வேணால் நீங்கள் பனானா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பனானால நேச்சுரலாகவே சுகர் நமக்கு இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால நம்ம நார்மலாக பழுத்த லைட் எல்லோயிஷ்ல உள்ள பழுத்த பனானா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அதில் ஃபுல்லாக ஃபைபர் தான் அதிகமாக கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களுக்கு பசியும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்பப்போ குட்டி குட்டி பனானாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஒரே நாளில் பனானா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரை டசன் பனானா ஒரே நாளில் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்போ 1 or 2 பனானாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர டைமில். இல்லை ஆப்பிள் எடுத்துக்கலாம். ஆப்பிள்லையும் நேச்சுரலான ஸ்வீட்னஸ் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டேபிள் ஆகிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் டார்கெட் வச்சு நான் தொடவே மாட்டேன் சுகர் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்க. யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு 3 டேஸ் ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம சுகர் எடுத்த உடனே நம்ம பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன்ஸ் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதான் நம்மளோட ஹாப்பி ஹார்மோன். ஸோ நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும். ஸோ ஒவ்வொரு பைட்டு காஃபி டீ குடிக்கும்போது நம்ம ரிலாக்ஸ்டாக, ரெஃப்ரெஷிங்காக அதனால தான் ஃபீல் ஆகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இனிஷியல் டேஸில் டக்குன்னு அந்த சுகரை கட் பண்ணும்போது அந்த டோபமைன் ப்ரொடியூஸ் ஆகிற லெவல் கம்மியாகிறதுனால நமக்கு இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 1 வீக்
கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டேபிள் ஆகிரும், நம்ம பாடி அதுக்கு பழகிரும். இன்னும் இது அந்த ஒரு 3 days கஷ்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 3 days கஷ்டப்பட்டு நீங்கள் அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகி ஓகே சுகர் இல்லாமலும் நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடுவீங்க. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 10 days ஒரு 2 weeks வரைக்கும் நீங்கள் சுகரே எடுத்துக்காமல் வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஐஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், உங்கள் ஃபேஸோட ஷேப்பே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோ வந்து பார்க்கவே ரொம்ப பிரிஸ்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அப்படியே லேசாக காற்றுல பறக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் உடம்பு. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆவீங்க. யூஸ்வலாக சுகர் எடுக்கும்போது மெலட்டின் அப்படின்ற ஹார்மோன் வந்து அது போய் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ மெலட்டின் நம்ம உடம்புல ப்ராப்பராக இருந்தால் நமக்கு ப்ராப்பரான ஸ்லீப் வந்து கிடைக்கும். ஸோ சுகர் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும்போது உங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சுகர் கட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு 2 weeksக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். ஸோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பிரிஸ்காக வந்து ஃபீல் ஆவீங்க. அந்த மதிய நேரத்துலலாம் தூக்கமாக வருது, அந்த சோம்பேறித்தனம் அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஒரு 2-3 weeks வந்து சுகரே இல்லாமல் நீங்கள் வந்து பழகிக்கிட்டீங்க, உங்கள் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா இட்ஸ் சூப்பர். ஓகேங்களா? ஸோ சுகர் ஃபுல்லாக கட் பண்ணிட்டா எப்படி? சுகர்னாலே ஒரு சில பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு வந்து இருக்குது. ஸோ அது பாதிக்காதா அப்படின்னு வந்து இந்த கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? ஸோ சுகர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எடுத்துக்கிறதா வந்து இந்த ஒயிட் சுகர். ஸோ சுகர்னாவே எல்லார் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வர்றது ஒயிட் சுகர் தான். ஓகேங்களா? ஸோ சுகர்ன்றது நம்ம சாப்பிட்ற எல்லா விஷயத்துலையுமே சுகர் இருக்குது. ஈவன் நம்ம சாப்பிட்ற அந்த பனானா ஆப்பிள் அதுலேயுமே வந்து சுகர் இருக்குது. ஆனால் அதில் நேச்சுரல் சுகர் ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குது. ஸோ அது மூலமாக நமக்கு சுகர் கிடைச்சிரும். ஸோ டெய்லி நம்ம சாப்பாடு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம். ஓகேங்களா? ஸோ காப்ஸ்லேருந்து அதுலேயும் சுகர் இருக்குது. காப்ஸ் வந்து நம்ம பாடி வந்து குளுக்கோஸாக மாற்றி நம்ம செல்ஸ்க்கு பிளட் செல்ஸ்க்கு வந்து அனுப்பும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ்லேயே வந்து நமக்கு சுகர் வந்து கிடைச்சிரும். ஸோ நம்ம வாட்டர் தவிர நம்ம எடுத்துக்கிற எல்லா ஃபுட்லையுமே ஒரு குறிப்பிட்ட அளவு சுகர் இருக்க தான் செய்யுது. ஸோ அது நமக்கு பெருசாக தெரியறது இல்லை, அது கண்ணுக்கு தெரியாத சுகர். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக நம்ம பாடி கிடைக்கிற சுகரே நமக்கு போதுமானதாக இருக்கும். சுகர் ஃபுல்லாக கட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது இல்லை. அதே மாதிரி இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் கன்சப்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களோட சுகர் லெவல் ட்ராப் ஆகலாம், இல்லை சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால எதனா உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் நம்ம யூஸ்வலாக எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். ஸோ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் எந்த விதமான டயட்டாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்களா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ எப்போவுமே வரதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ட் பண்ணுறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 month நீங்கள் வந்து சூப்பராக வந்து சுகர் ஃபுல்லாக கட் பண்ணி நீங்கள் உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க, உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு லாங் டேர்மில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் வந்து உங்கள் ஸ்லீப்பிங் சைக்கிள் நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்குது அப்படின்றது அந்த டேவே ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ரெஃப்ரெஷ்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவீங்க. ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயாபெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வராமல் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ டைப் 2 டயாபெட்டிக்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ யூஸ்வலாக நம்ம பாடியில் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நம்ம பாடி என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம பாடியில் இன்சுலின் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ நம்ம பாடியில் உள்ள பேன்க்ரியாஸில் தான் இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த குளுக்கோஸை வந்து பிளட் செல்ஸ்க்கு அனுப்பும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளட் செல்ஸ் வந்து அந்த குளுக்கோஸை எடுத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடியில் இப்படி தான் நம்ம சாப்பிட்ற விஷயங்கள்லாம் வந்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அதிகமாக சுகர் எடுக்கிறீங்க, உங்களுக்கு டைப் 2 டயாபெட்டிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இன்சுலின் அதோட வேலையை ப்ராப்பராக பண்ண முடியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ இன்சுலின் அனுப்புகிற அந்த குளுக்கோஸை வந்து நம்ம பிளட் செல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அக்செப்ட் பண்ணாதனால நம்ம பிளட்டில் நம்ம குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ அதனால தான் வந்து டயாபெட்டிக்ஸ் வந்து வருது. இதுதான் வந்து ரீசன். ஸோ நம்ம இப்போ இருந்தே ஒரு அவேர்னஸோட சுகர் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சுகர்லாம் கட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய ஃபேட் வந்து இப்போ ஓவராக ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னால நம்ம வெயிட் கெயின்ற ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபேட் லாஸ் நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த லிவரில் நீங்கள் சுகர் கன்சப்ஷன் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த லிவரை சுற்றி இருக்க அந்த ஃபேட் எல்லாத்தையும் வந்து இன்சுலின் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி
பிளட் செல்ஸ்க்கு அனுப்பிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லிவரை சுற்றி உள்ள ஃபேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடியில் அந்த சைட் ஃபேட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓவரால் நம்ம ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பாடியிலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஷேப், ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம இந்த சுகரை கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெல்லி யூஸ்ஃபுல்லாக சொல்லுவாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், என்னோட பெல்லி மட்டும் குறையவே மாட்டேங்குது, என்னோட ஸ்டொமக் ஏரியா அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுகரை கட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ஒர்க் அவுட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பெல்லி ஏரியாவும் ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ பெல்லி ஏரியா வந்து ரொம்ப லாஸ்ட்டாக தான் நடக்கும். நம்ம பாடியில் உள்ள மற்ற இடத்துல உள்ள ஃபேட் எல்லாம் பேர்ன் ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் நம்ம பெல்லி ஏரியா வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு ஒர்க் அவுட்ஸும் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். சரி, ஓகே, சுகர் கட் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நடக்குது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம மேஜராக இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். வெயிட் லாஸ்னு பார்த்தோம்னா நம்மளோட அப்பியரன்ஸ், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் தான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சுகர் கட் பண்ணுறதுனால நம்ம உங்களோட அப்பியரன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட இன்னர் ஹெல்த்தும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுகர் கட் பண்ணி உங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சுகர்னா நாட் ஒன்லி ஒயிட் சுகர், ஆல் டைப் ஆஃப் சுகர்ஸ். ஓகேங்களா? நாட்டு சக்கரை, கருப்பட்டி, ஹனி, வெல்லம், இது எல்லாமே சுகர் தான். ஸோ நீங்கள் டயட் பண்ண போகிறீங்க, ஒரு 3 months பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 months ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு 3 months நீங்கள் கஷ்டப்பட்டு பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவலாக லைட்டாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கனால ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறது இல்லை. இந்த 3 months பழகுனதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ஓகே நம்ம அது இல்லாமலே ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாலும் இட்ஸ் ஓகே. ஓகேவா? இட்ஸ் அப் டு யூ. அந்த டெசிஷன் வந்து உங்களோடது. ஸோ சுகர் கட் பண்ணுறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ சுகர் கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ எவ்ரி வீக் Thursday ஆஃப்டர்நூன் 12 o'clock நம்ம சேனலில் வந்து லாங் வீடியோஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். எல்லாருக்கும் டாட்டா பாய். மகரி மகரி சனிரேச பமக மத மகரி சனிரிச